ஹாய் எல்லாரும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரவை கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து ஒரு 1/2 கேஜி ரவை வந்து நல்லா ஊற வச்சுருந்தோம். ஸோ தண்ணி நிறைய ஊற வச்சுருந்தோம். அது ஃபுல்லாக இறுகிருச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 1/2 கேஜி வந்து சுகர் போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா நம்ம கையிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோடா மாவு போடுங்க. இல்லை ஃபைனலாக கூட நம்ம சோடா மாவு போடலாம். நீங்கள் கரண்டி வச்சும் மிக்ஸ் பண்ணலாம், கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கரண்டி வந்து நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். ஸோ போட்டுட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக கொஞ்சோண்டு ஒரு கரண்டியில் கொஞ்சம் சோடா மாவு போட்டு அதில் தண்ணி ஊற்றி கலந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் இப்படி ஊற்றுனீங்கன்னா அது அழகாக வந்து வெந்து மேலே அதுவே புஸ்ஸுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி பிரியாமல் நல்லா வந்துருச்சுன்னா நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் எல்லாரோட ஃபேவரட்டுமே எங்கள் வீட்டில். ஸோ கவின் முதற்கொண்டு அவனுக்குமே ரவை கச்சாயம்னா ரொம்பவே பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த ரவை கச்சாயம் நாங்கள் எதுக்காக செஞ்சோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.